சிவசக்தி குருவே துணை. வணக்கம் நேயர்களே. KMSM குமரி கலை களஞ்சியம் ராஜசேகர் ஆசான். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருவாய் எடுத்து வெட்டும்போது நம்ம எப்படி பிடிச்சி அதை கட்டி அந்த அருவாய் பறித்து ஒரு வெட்டு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம் வாங்க. நேயர்களே, இப்போ நம்ம அருவாய் எடுத்து ஒரு தற்காப்பு முறை செய்து பார்த்தீங்க. இது இனி பொறுமையாக மெல்ல செய்து காட்டுறேன். ஒன்று கூட நீங்கள் பாருங்கள். வாங்க பாருங்கள். வந்ததால தூக்கி போட்டு கச்சத்துக்குள்ளே கட்டுங்க. இந்த கட்டி இந்த கையை ஏந்தும் போது ஒற்றை இடி, அது கூட இந்த திருப்பி இடது கையில பிடிச்சி வலது கை அருவாய் வாங்கி அப்படி ஒரு வெட்டு. நேயர்களே, களரி கலையின் தற்காப்பு கலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். நுணுக்கமான முறைகள். அதனால் இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இதுக்கு ஏறுமாறாக நீங்கள் எதுவும் செய்யாதுங்க. இதை பாருங்கள், ரசிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குமே தவிர இதை நீங்கள் எதிராளிகிட்ட யாருக்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அண்ணன் தம்பிகிட்டே யார்கிட்டையோ ஏதாவது வார்த்தைக்காரன் ஆகணும்னா இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இது தூண்டுதலின் பேரால் போடலை. நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மக்கள் அனைவருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். தயவு செய்த யாரும் கையாள வேண்டாம். பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல அனுபவப்படுங்க. இதெல்லாம் நல்லா அனுபவப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணினா தான் ஒரு இடத்துல நம்ம ஃபைட் பண்ண முடியும். இல்லாமல் சும்மா பார்த்த உடனே ஒரு ஆள் அடிச்சிடலாம் வாங்கலாம்னு யாருமே தயவு செய்து அப்படி செய்யாதுங்க. அப்படி நீங்கள் செய்தீர்களானா ராஜசேகராசன் பொறுப்பு இல்லை. சரிங்களா? சரி, ஓகேங்க நேயர்களே. அடுத்தால ஒரு சின்ன ஒரு வைத்திய முறை சொல்கிறேன், ஒன்று கேட்டுக்கிடுங்க. அனைவருக்கும் பலனுள்ளதாக இருக்கும். இது என்னுடைய அனுபவம். நான் வீட்டில் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து தான். சளிக்கு ஒரு சிம்பிளான ஒரு மருந்து சொல்கிறேன், கேட்டுடுங்க. ஒரு 5 வெற்றிலை எடுங்க. 5 வெற்றிலை எடுத்து அதை நல்லா இடித்து ஒரு வெள்ளை துணியில் சாறு புளிங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்தால இஞ்சி, இந்த இஞ்சி சாறை, இஞ்சியை தொலியை நீக்கணும். தொலி விஷம், பாசனம். தொலியை நீக்கிக்கிட்டு அதை இடித்து சாறு எடுங்க. அதையும் தனியாக ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைங்க. வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தேனை, இந்த இஞ்சி சாறை அளந்து எடுங்க. ஒரு 10 ml கணக்கு பண்ணிவிடுங்க. அதே 10 ml வெற்றிலை சாரம் எடுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். 10 ml 20 ml ஆச்சு. இந்த 20 mlக்கு பதில் இதே 20 ml தேனை சேருங்க. தேனை சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆகிறதுக்கு மேலே நைட்டு குடிக்கும்போது எவ்வளவு பெரிய சளியாக இருந்தாலும் இறங்கிக்கொள்ளும். வாந்தி மூலமாக வரும். பாத்ரூம் போகும்போதும் அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன பிள்ளைக்குன்னா சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அளவு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். ஒரு 5 மில்லி 15 மில்லி போதும். 5, 10, 15, 20 மில்லி வரும். அவங்களுக்கு 20 மில்லி சின்ன குழந்தைகளுக்கு. பெரியவர்களுக்கு 40 மில்லி ஆகும். நீங்கள் தைரியமாக கொடுங்க. எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆஸ்பத்திரி போக வேண்டிய தேவையில்லை. இதை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு 2-3 நாள் கொடுக்கணும். நீங்கள் இன்னைக்கு கொடுத்த உடனே நாளை சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது என்னுடைய ஒரு அனுபவம் இருந்து என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இதை கொடுத்து அனுபவப்பட்டு நானும் சளி பிடிச்சுன்னா குடிக்கக்கூடிய மருந்து. வணக்க நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.